எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் மலரம்மா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறதுக்காக தான் இந்த காலையில் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி வேஸ்ட்டுலாம் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கேரட்டு, முட்டைத்தோல், பூண்டுத்தோல், வெங்காயத்தோல், மற்ற எந்த கீரை வேஸ்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, தண்டு எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு மிக்ஸி ஜார், பழைய மிக்ஸி ஜார் இருந்ததுன்னா அதில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தான் நான் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 நாளைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வடிகட்டி செடிகள்லாம் விடுவேன். நான் இந்தியாவில் இருக்கிறப்ப கூட எங்கள் செடிக்கெலாம் அந்த மாதிரி விட்டுருக்கேன். முல்லைப்பூ செடியிலேருந்து தக்காளி செடியிலேருந்து எல்லாத்துக்கும் விட்டுருக்குறேன். அவ்வளவு நல்லா வரும், குரோத்தாகவும். அது இல்லாமல் நல்லா காய்கறிலாம் கொடுக்கும். எங்கள் வீட்டில் இங்கே நான் அந்த எலுமிச்சிக்கெலாம் அதுக்கு பிறகு எல்லாம் அப்போ பூ இதெல்லாம் எடுக்காமல் தான் இருந்தது. கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆகிருந்தது. அதுக்கு பிறகு நல்லா க்ரோத் ஆகி நிறையா பூ விட்டு இப்போல்லாம் பிஞ்சு விடுது. சரி, இப்போ நான் அரைச்சிட்ருந்தேன். சரி, அம்மா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எவ்வளோ காய்கறி வேஸ்ட்டெல்லாம் தூக்கி தான் போடுறோம். அதை இந்த மாதிரி நம்ம பிரயோஜனமாக யூஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இயற்கையான உரம் இது. நிறையா பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணதை உங்களுக்கு போடுறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.